Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ மாடல்ல இந்த கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த கூட வந்து பாத்தீங்கன்னா மீதமா இருக்கிற துண்டு வயர்களை வச்சு தான் நான் வந்து போட்டுருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்ல இந்த சைடுல வந்து கலர் கலரா வந்து நான் வயர் வந்து சுத்தி விட்டுருக்கேன். இதுல வந்து உள் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் வயர் வச்சு போட்டுருக்கேன். ஒயிட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் ஃபுல்லா தேவைப்படும். மீதி இருக்கிற வயர்லாம் கொஞ்சமா இருந்தாலே போதும். இந்த கூடையில வந்து பாத்தீங்கன்னா நான் மொத்தம் 6 கலர் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடையை பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பேக் சைஸ்ல வந்து போட்டிருக்கேன். நல்லா பெரிய சைஸாவே இருக்கு. சரி வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போட நான் 5 அடியில 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 20 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண ஒயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு அடுத்ததா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒயர்ல 1/4 அடி அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனா இல்லைன்னா ஈவனா வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததா 2வது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததா 4வது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ நான் கட் பண்ண 20 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோட வச்சு அந்த ஒயர் அளவுக்கு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 5 லைனும் கீழே 4 லைனும் போடணும். மொத்தம் நம்ம 10 லைன் வந்து அடி போட போகிறோம். பாருங்க இப்போ வந்து இந்த சென்டர் லைனுக்கு மேலே 5 லைனும் கீழே 4 லைனும் போட்டிருக்கேன். மொத்தம் 10 லைன் வந்து அடி போட்டிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு மேலே நாட் போட்டு வரலாம். பாருங்க இப்போ நான் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு இப்போ இந்த சைடில் ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 2 ஒயரையும் எடுத்துக்கலாம். இந்த 2 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போடும்போது அது சுற்றி வர ஒயரெல்லாம் இந்த மாதிரி லூஸ் விட்டு போடுங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து ஒயரை வந்து சுத்த போகிறோம். அதனால இந்த நாட் போடும்போது இந்த மாதிரி லூஸ் விட்டு போடலாம். இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்துக்கலாம். எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க. நம்ம அடி வந்து பாக்ஸ் நாட்டில் போட்டிருந்தோம். ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம்.
பாருங்க இப்போ இந்த நாட் போடும்போதும் அதை சுற்றி வர ஒயர்லாம் இந்த மாதிரி லூஸ் விட்டு போட்டிருக்கேன். இப்போ அடுத்த 2 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இந்த 3வது நாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயர் விட்டு தான் வந்து நாட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ 4வது நாட்டும் அதே மாதிரி ஒயர் வந்து லூஸ் விட்டு தான் போட்டிருக்கேன். இதே மாதிரியே கண்டினியூவாக 2 ஒயராக எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வந்து நான் நெல்லிக்காய் முடிச்சு போட்டு முடிச்சுட்டேன். எல்லா நாட்லையுமே வந்து லூஸ் விட்டு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒயர் வந்து லூஸ் விட்டு போட்டுக்குங்க. இப்போ வந்து ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம உள்ள சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுக்கலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். அடுத்ததா உள்ள இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒயருமே வந்து நம்மளுக்கு கிராஸாக தான் இருக்கும். பாருங்க இந்த மாதிரி எல்லா ஒயருமே இந்த மாதிரி கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர ஒயர்லலாம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். நம்ம நாட் போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைனில் எப்படி நாட்டை சுற்றி ஒயரை லூஸ் விட்டுருக்கோமோ அதே மாதிரி தான் எல்லா லைனுமே நம்ம லூஸ் விட்டு போட போகிறோம். பாருங்க இப்போ இந்த செகண்ட் லைன் போடும்போதும் நான் இந்த ஒயரை லூஸ் விட்டு போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா லைன்லையுமே நம்ம இந்த ஒயரை வந்து லூஸ் விட்டு போடணும். இப்போ அடுத்த 2 கிராஸ் ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 கிராஸ் ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக வந்து நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன்.
இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு இப்போ உள்ள இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த 3வது லைன்லேயும் நான் இந்த சுற்றி இருக்க ஒயரெல்லாம் லூஸ் விட்டு தான் நாட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த 2 கிராஸ் ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. மொத்தம் நம்ம 8 லைன் வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். இந்த 8 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நம்ம இந்த கிராஸில் எண்ணலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 நாட் வந்து போட்டிருக்கோம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். நம்ம இந்த நாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் விட்டு போட்டிருப்போம். அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஷேப் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இந்த நாட்டை சுற்றி கலர் ஒயர் வந்து சுற்றும் போது நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த நாட் டைட் ஆகிடும். இதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.